ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாதியாக துருவி வச்ச மாங்காய், 7 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சின்ன கப்பில் பாதி கப், 3 வெங்காயம், 1/2 கப் நிலக்கடலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 ஸ்பூன் ஒடிச்ச உளுந்து, 4 பச்சை மிளகா, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு கிளாஸ் அளவுக்கு சாதம். இப்போ ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். ஒரு பேனை ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கடுகை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கடுகு பொரிஞ்சு வந்துடும். இது ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிள்ளி வச்சு காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இதை 5 மினிட்ஸ் விடலாம். 5 மினிட்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மஞ்சளும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 2 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் துருவி வச்ச மாங்காவை ஆட் பண்ணுறேன். மாங்காய் புளிப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கிற ஒரு பொருள்ன்றதுனால நான் இங்கே பாதியாக துருவி வச்சுருக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கிரவுண்ட்நட்ஸை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் சாப்பாடு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ மட்டும் கொஜ்ஜு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டப்போ சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நான் இப்போ எடுத்து வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இதில் சாதத்தை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குது இது. இப்போ பார்த்துருப்பீங்க மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ரெசிபி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.